பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ரிஷப ராசிக்கு பொதுவா பொதுப்படையான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, ரிஷப ராசிக்கு மேரேஜ் லைஃப் கொஞ்சம் நல்லா ம். இருக்காது அப்படின்ற ம். மாரி சொல்லுவாங்க. இந்த குரு பெயர்ச்சியில சந்திரனோட பங்களிப்பும் ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா, அந்த மூன் கார்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் இங்க ஸ்விங் ஆகறதையும் பாருங்க. ஓகே. இங்க மூன் கார்டையும் பாருங்க. ஸோ அவங்களோட மூட் ஸ்விங்ஸ அவங்க ஹேண்டில் பண்ண கத்துக்க போறாங்க. ம். அவங்களோட மூட் ஸ்விங்ஸ்னால அவங்க சில விஷயங்கள வந்து எது பிரியாரிட்டைஸ் நீங்க டெசிஷன் எடுக்க தெரியல, ஓகே. ஆ. எது பிரியாரிட்டி, தேவையில்லாத விஷயங்கள அவங்களோட எனர்ஜிஸ செலுத்தி, அதுலேருந்து ரிசல்ட்டும் வரப்போறது கிடையாது. நெறைய ஃபெயிலியர்ஸ சந்திச்சிருப்பாங்க. அண்ட் கோர்ட் கேஸ் அந்த மாதிரி போய் ஜட்ஜ்மென்ட் ப்ரொலாங்கா ரொம்ப இழுத்துட்டு போகுது அப்படின்றவங்களுக்கு ஓகே. ஜட்ஜ்மென்ட் வரும். ஜட்ஜ்மென்ட் கார்டே வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு பிளாக்கேஜ் என்ன தெரியுமா? ஒரு பாசம், அன்பு இருக்கு அவங்க மனசுல. அத காட்டுறதுக்கு தயங்குறாங்க. அந்த ம். கார்ட தவறுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிளாக்கேஜ். அந்த பிளாக்கேஜ அவங்க உடைச்சாங்கன்னா, நெறைய ஓகே. கதவுகள் அவங்களுக்கு திறக்கும். ரிஷப ராசிக்கு நெறைய கதவுகள் திறக்கும். இது வந்து அவங்களுக்கு ஒரு பரிகாரமா கூட இருக்கலாம். எல்லாமே ஒரு பெர்சனல் திங் தான். பெர்சனலா ஓகே. சேஞ்ச் பண்ணாலே நெறைய நடக்கும். அண்ட் ஆல்சோ மூன் வந்திருக்கிறதுனால, அவங்க வந்து பௌர்ணமி, அமாவாசைகள்ல வந்து ம். சிறப்பு வழிபாடு அவங்க நட்சத்திரத்துல அன்னைக்கு ஓகே. அந்தந்த சிறப்பு கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்றது சிறப்பு.